ஆண்டவர் எப்பவுமே வெப்பனை டூலா மாத்திடுவார். ஹல்லேலூயா. நம்ம கத்தி அப்படி அப்படி எவனாவது நமக்கு விரோதமா அப்படி வீசும்போது ஆண்டவர் அப்படி பிடிச்சி இந்த ஆப்பிள் வெட்டி சாப்பிடு. நம்ம எங்க ஏதாவது பக்கத்து வீட்டில் மரத்தில் எலுமிச்சம்பழம் விழுந்து உருண்டு வந்தாவே யாரும் விட்டு விட்டு வெளில போகாதீங்க. ஆமாவா இல்லையா? எலுமிச்சம்பழத்தை பார்த்தாவே நம்ம 10 அடி தள்ளியே போவோம். எதுக்கு வம்பு? எவனாவது வெத்தலை சாப்பிட்டு ஏதாவது பாட்டி கிளவி எச்சு துப்பிட்டு போயிருக்கோம் வீட்டுக்கு வெளில, உடனே எவனோ கோழி அறுத்து ஏதோ பண்ணியிருக்கான் பாஸ்டர், வீட்டுக்கு வெளியில் பாஸ்டர் கோழி அறுத்து ஏதோ பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணுவோம் அங்கேருந்து, கொஞ்சம் மந்திரிச்சுட்டு போயிருக்கா பாஸ்டர். மந்திரிக்கணுமா? நீங்கள் நான் சொல்ல நம்பவே மாட்டீங்க. இது நடந்த சம்பவம் எனக்கு. அப்போ அந்த கிராம ஊழியங்கள்லாம் நிறையா செஞ்சிட்ருப்போம். அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒரு பாட்டி பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் போக முடியல ஏதோ பண்ணிட்டாங்க அந்த ஊரில், அவர் அந்த பாட்டிக்கு விரோதமாக ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுருக்காங்க, அதனால் வெளியில் மோசமான விஷயத்தை பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு நீங்கள் போய் ஒரு ஜெபம் பண்ணி அந்த கட்டை உடைச்சிட்டு வந்துடுங்க. நான் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வேகமாக போகிறேன். ஏதோ எதுக்கு? கட்டை உடைக்கிறதுக்கு. அங்கே போனால் நல்லா தெரியுது, அது வெத்தலை மென்னுட்டு இப்படி பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு கேட்டேன். கோழி ரத்தம் பாஸ்டர், கோழி ரத்தம். இதுக்கு ஜெபிக்காங்கிறது கூப்பிட்டீங்களா? ஆமாம் பாஸ்டர். யாரு? எப்போவுமே இந்த பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு விரோதமாக செயல்படுவான். ஒரு கோழியை வேற காணும், அவன்கிட்ட மொத்தம் 6 கோழி இருக்கும் பாருங்கன்னா, 6 கோழி நிற்குது. நான் சொல்கிறேன் 6மே நிற்குதே, அப்போ வேற ஏதாவது கோழியை பிடிச்சி வெட்டிருப்பா பாஸ்டர் அப்படின்னு தான் அழுகுது. சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் அது வெத்தலமா யாரும் துப்பியிருக்காங்கம்மானா கேட்கவே இல்லை. சரி நான் ஒரு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த அம்மாவுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுங்க, யார் என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் மறுநாள் பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ண, தேங்க்யூ பாஸ்டர், அந்த அம்மா இப்போ நல்ல விடுதலை ஆகிட்டாங்க. நான் சரி அப்பா வேத்தலே தூக்கிட்டு எவ்வளோ துப்பிட்டு போயிருக்கான், இதில் விடுதலை வேறையா? விடுதலை எதில் தேவை? உள்ள